நிறைய பொம்பளைகளுக்கு பிரச்சனை, முடி கொட்டுது, தலைக்கடுப்பு, அடிவகத்துக்கு பத்துற, மூச்செடுக்க கஷ்டமாகிற, ஷோல்டரில் பெயின், முள்ளந்தண்டில் பெயின், காலையில் எழும்பினா ஜொயிண்ட் எல்லாம் வலிக்குது, சிலருக்கு குதிகால் கடுப்பு. இவ்வளவு பிரச்சனையோடு சிலர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சருடைய சிம்டம்ஸும் சொல்லி மருந்தெடுக்காங்க, சரி வருது இல்லை. கோபம் கூட வருது, மறதி கடுமையாக இருக்கு, பழசெல்லாம் நினைப்பிரிக்க புதுசு மறந்து போகுது, வெச்ச துறப்பையும் பூனையும் தேர்ற, சமைக்க கூட அடுத்தது என்ன செய்யறது தெரியாமல் அடுப்போ பண்ணுற நிலைமைக்கு மறதி விளங்கிட்டா. இவ்வளவு சிம்டம்ஸ் நான் சொன்ன இவ்வளவு சிம்டம்ஸும் ஒரு பிள்ளைக்கு இருக்குது, ஒரு பொம்பளைக்கு இருக்குது. ஒரு பொம்பளைக்கு இல்லை, இன்றைக்கு நிறைய பொம்பளைக்கு தான் பிரச்சனை. இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்மார்கிட்ட இந்த கேஸ் தான் கூட வர டாக்டர்ஸ்மார் சொல்லி அனுப்புறது ஒரு கவுன்சிலிங் போங்கன்ட்டு. ஏனண்டா இது ஸ்ட்ரெஸ்ஸு சிம்டம்ஸ் இவ்வளவு நம்ம தெரியாமல் சித்தால தேய்க்கிற ஷோல்டருக்கு, கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் முள்ளந்தண்டுக்கும் மருந்து தேய்க்கும். அது மருந்து தேய்ச்சி சரியாகிற சாமான் இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை சரியாக்கணும். அப்போ அவங்கள கவுன்சிலிங்க ஒன்றை சொல்லுவாங்க, நான் 9 சொல்லுவேன். இன்னதிரிக்கா 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 இதுரிக்கா 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 ஓ மசரதோ மசரதோ மசரதா போகிற போக்கில் என்ன சாத்திரன்னு சொன்னாலும் சொல்லுவாள். இவ்வளவும் இருந்தால் உங்களோட பிரச்சனை வேறு, மாப்பிள்ளை எங்கன்னா இருக்கார் வேறு பாட்டுக்கு அவர் இருக்கு, அதான் உண்ட பிரச்சனை. அவரை பாட்டுக்கு அவர் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ கூட உன்னோட வாரத்துக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போச்சு, ஆட்டாக்காரனோட வந்திருக்கார். அப்படி ஆட்டாக்காரனோட போனவள் எல்லாம் இருக்காள், அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல. தயவு செஞ்சு குடும்பம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். அவங்களோட ஒன்றும் இல்லை, குட் லிசனிங், காது தாழ்த்தி கேட்குறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் மருந்து. அதான் ஆகப்பெரிய மருந்து. நான் சொல்லித்தான், ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அளவிடணும், கதைக்கிறத கேட்கணும், இந்த ரெண்டும் செய்யுங்க. ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை, தூக்கி பக்கத்தோட எறிங்க, மேல் வருத்தம் இறங்கும், தலைக்கடுப்பு சரியாகும், முடி கொட்டுறது நிற்கும், வகுத்துக்க பத்துறது சரியாகும். என்ன நிம்மதியாக அளவிடுங்க. அழுகையை அடக்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அவங்களோட கதையை கேட்க ஆள் இல்லை, கதையை கேட்க ஊரான் இருந்து வேலை இல்லை. புருஷன் கேட்கணும், பாப்பா உமா கேட்கணும், பொண்டாட்டி கேட்கணும், புருஷன்ட கதையை கேட்கணும். இது கதையை தொடங்கினா போ எப்போ பார்த்தாலும் எனக்கு இதுதான் பிரச்சனை, போய் 1000 பிரச்சனையோட நாங்கள் வந்துட்டீங்க. செக்கு 3 ரிட்டன் ஆகி கிடக்கு, கதைக்க வர கதை. செக்கு 3 ரிட்டன் ஆகி கிழிஞ்சாலும் ஒன்றும் இல்லைடா, இவள் ரிட்டன் ஆகிடுவாள். ஓ வேறொரு அக்கௌண்ட்டில் கேஸை போட்டுருவாள் மறுவா, அவ்வளோதான், அவுட். தயவு செஞ்சு அவளுக்கிட்ட கொஞ்சம் இருந்து எப்படி பேசுகிற கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. நம்மளோட வேலையை செஞ்சுட்டு அவள் கதைக்கக்குள்ள தோலை சாஞ்சிக்கிட்டு கிட்ட வருவேன், தள்ளி நின்று வேறுத்து கட்டு வந்துக்கிட்டு வருது, தள்ளி நின்று. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்சம் கிட்டவா அவன் இல்லை, இன்னைக்கு பக்கம் இப்படி வாடி கொஞ்சம் உடம்பு படாட்டு, கொஞ்சம் விரலையாலும் பிடிய நண்டவர், இப்போ கிட்ட தள்ளி நில் வந்துட்டு ஒரு ரசிரத்துக்கு வந்துட்டேன் சொல்லு. அவள் சொன்னா இவர் இங்கே கணக்கு சரி சரி. அவள் காய்ச்சி போகல எவடத்தை விட்டேன்னு கேட்டால் எவடத்தை இவர் கேட்டால் தானே எவடத்தை விட்டேன்னு சொல்கிறது, இவர் கேட்கலி. இப்படி கதை கேட்டு ஸ்ட்ரெஸ் சரியாகாது. ஒரு ஆள் கதைக்கக்குள்ள முன்னுக்கு இருங்க, ஐ கண்ட்ராக்ட் இருக்கணும், கண்ணை பார்க்கணும், கண்ணை பார்த்து அவள் சொல்கிறத கேட்கணும், அவளோட இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமோஷனை காட்டணும். அவள் அப்படியே சொல்லிக்கு போகக்குள்ள அப்படியே முகம் சுருங்கி வேதனைப்படக்குள்ள தலையை தடவி கொடுத்து, நம்மளோட பொண்டாட்டியானே கவுன்சிலர் தொடப்படா, சில கவுன்சிலிங் செய்கிறாக்கள் தலையை தடவி மாட்டினாக்கள் எல்லாம் இருக்காங்க. ஓ காய்ச்சல் பார்த்த கவுன்சிலர் எல்லாம் இருக்கார், கடுமையாக காயுதோ அவ்வளவுதான், தொற்றப்படா. புரிஜன் தான் தொடணும், தலையை தடவி நெஞ்சிலையாது சரிடிம்மா உனக்கு இவ்வளவு கவலையாக இருக்கேன் எனக்கு இப்போ விளங்குது, அல்லா உனக்கு உதவி செய்ய, நான் இருக்கேன்டி ப்ளீஸ் டி அப்படி என்று சொல்லி நாம் கொஞ்சம் நெருங்கணும். அவங்களோட இமோஷனை திரும்ப சொல்லணும், அவங்களுக்கு கடும் கஷ்டமாக்கி எங்களுக்கு விளங்குது வாங்கணும். அவள் இடையில தடுமாறு நடத்த எடுத்து கொடுக்கணும். புறவு நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்களே அது என்ன புறவு என்ன செஞ்ச உங்களோட தாத்தா என்ன சொன்னாங்க அப்படி என்று கேட்டு அவங்கள அப்படியே சோல்வ் பண்ணணும். கதையை கேட்டு மூட்டி விட்டுறப்படா குடும்பத்துக்கு சண்டையை. இனி அவன் வந்தால் செருப்பை கலட்டுடி நீ என்று சொல்லி விட்றாதீங்க. கொஞ்சம் சோல்வ் பண்ணி அதுக்கு என்ன இரவாப்பா தானே நானா தானே
அவன் தங்கச்சண்ட உரிமையிலே சத்தம் போட்டிருப்பான், அதை பெருசாக எடுக்காத, நான் இருக்கேண்டி சோல்வ் பண்ணணும், அவங்களோட கதைக்கணும், கதையை கேட்கணும். இந்த ரெண்டும் நீங்கள் செய்யுங்க. அளவிடுங்க, கதையை கேளுங்க, ஸ்ட்ரெஸ் வராது, ஸ்ட்ரெஸ் இல்லை. இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் எந்த தொழில் கஷ்டம்தான். எனக்கு ஆள் வராது, நான் வேறு தொழிலை பார்க்க, நீங்கள் இதை செய்யுங்க. விளங்கிட்டா? இவ்வளவுதான் பிரச்சனை. தயவு செஞ்சு பொண்டாட்டியோட கதைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பிஸியானால் மனைவியிட மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. எய்த்துக்காக இருந்தவர் சஃபியா நாயோட கதைச்சிக்கிட்டு இருக்கார். ரோட்டாவில் போனாக்க சந்தையை நினைச்சிருவாங்களோன்னு கூப்பிட்டு சொன்னாங்க, ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இதென்ற கொண்டாட்டி சஃபியா வாப்பாண்டாங்க. விளங்கிட்டா? அந்த அளவுக்கு நபி அவங்க கரிசனை செலுத்தின ஒரு விஷயம். இஷாவுக்கு பிறகு கதைச்சிக்கிட்டு இருக்கிறத ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள். கணவன் மனைவியை தவிரண்டா விடிய விடிய கதைக்கிறதுக்கு அனுமதி. பொண்டாட்டியோட மனைவியோடு மனம் விட்டு பேசினால் மனநோய் வராதுன்ற ஒரு வரி ஓட்டத்துக்கு கீழே ஒருத்தன் கொமான் கேட்டான், ஆற மனைவியோடன்ட்டு. அடபாவி, கொண்ட மனைவியோடடா. ஏனண்டா இன்றைக்கு அதோட மனம் விட்டு விடிய விடிய கதைக்கிற ஆறையாளும் மனைவியோட. தயவு செஞ்சு ஆறையாளும் மனைவியோட கதைக்காமல் நம்புட மனைவியோட கதைச்சா மனநோய் வராது. விடிய விடிய கதைக்கு வாழ்க்கையை ரசிங்க, சந்தோஷமான விஷயம். அடுத்தது பிள்ளைகளோட தொடர்பாடல். பிள்ளைகளோடு நம்ம நெருக்கமாக பழகணும். பிள்ளைகளுக்கு வர பிரச்சனையும் முக்கியமான ஒரு காரணம் பெற்றோர்கள் கூட இருக்காதது தான். கற்றலுங்கிறது பிள்ளைகளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி ஒரு சில பிள்ளைகள் பேனை பிடிச்சி எழுதுறதில்லை. கடும் இன்டெலிஜென்ஸ் அசரத்தை எழுதுறான் இல்லை எல்லாம் கடும் கேள்வியெல்லாம் கேட்டால் சொல்கிறான், எழுதுறான் இல்லை, கடின் சுணக்கம் எழுதுறான் இல்லை. இது நிறைய பேரண்ட்ஸிட புகார். நிறைய டீச்சர்ஸ்மாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அதை கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணிக்குவாங்கன்னு நம்மகிட்ட அனுப்பி வைக்காங்க. இப்படி டீச்சர் தான் சொன்னாங்க, ஸ்கூலால் சொன்னாங்க, எழுதுறாரு இல்லை, இன்னும் 3ஆம் ஆண்டு வந்துட்டார், எழுதுறாரு இல்லை, 4ஆம் ஆண்டு ஆகிட்டு எழுதுறாரு இல்லை தான் பெரிய பிரச்சனை. என்ன நடந்த இந்த பிள்ளை ஏன் எழுதலை? இந்த பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடலை. எழுதலைன்றோடனே நாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? பேனை எடுத்து குட்டுத்து, கொப்பி எடுத்து குட்டுத்து, ட்ரைனிங் கொடுக்கணும், கைக்கு ட்ரெயின். பிள்ளைகளை விளையாட விடலை. இதான் நடந்த பிரச்சனை. அண்ணா பிறந்து 3 மாதத்து பிள்ளைக்கே ஃபோனை கொண்டே காட்டுறோம். அதில் எடிட் ஆனவன் அந்த ஃபோன்லேயே விளையாடுறான், அவனால் எழுதலை. இந்த சதைகளினுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது தான் ஒரு ஆளுக்கு எழுத முடியும். பிள்ளைகளுடைய சதைகளுடைய வளர்ச்சி அதிகமாகும். மொண்டசிரியில் பேனை கொடுக்க இயலாது, நாட்டு சட்டம். நமக்கு யாருக்கு தெரியும் அது? மொண்டசிரியில் என்ற சதை வளராத டைம் அது. 5 வயசு போல தான் பேனா கொடுக்கணும். 4 வயசில் நேசரியில் பேனா பிடிச்சால் அது அந்த லைசனை பறிக்கலாம், பேனா கொடுக்க இயலாது. ஏன்னா அந்த 4 வயசில் சதை வளரலை. இன்னும் இந்த சதை வளரணும்னா பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடணும். மண்டுக்கிட்டு சின்ன வாகனத்தை ஓட்டுவான், தகட்டை பிடிச்சி இழுப்பான், கிளாஸ் நிலத்தில் அடிப்பான், தகட்டில் அடிப்பான், ஓடுவான், பிரம்மம்பான். நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகிக்காது. இது நாம் சத்தம் போடாது கிடையாது. சத்தம் போடுறான் இல்லைன்னு சண்டைக்கு வருவேன். நாம் புள்ள கதைக்கு இது இல்லைன்னு கேட்டு, நீ தானே கதைக்க நாமண்ட மறுவா சின்ன வயசு. அவன் சத்தம் போடுவான். புள்ள அப்படித்தான். உனக்கு தூக்கம் வராட்டி எங்கேயாலும் கடற்கரையில் போய் படு. புள்ள வளர்கிற வீட்டில் இப்படி தண்ணி இருக்கும். இந்த வாப்பா மாற எங்களுக்கு தெரியும் தானே, படுக்க கொள்ள புள்ள சத்தம் போட்டால் நித்திர கொள்ளையிற ஆக்களை எங்களுக்கு தெரியும். ஜும்மாவில் இந்த பீக்கருக்கு கீழே படுக்கிறாங்க, சரியா, பொக்ஸுக்கு கீழே கொரட்டை விட்டு படுக்கிறாங்க. அங்கே வீட்டை புள்ள சத்தம் போட்டால் நித்திர கலை தான். ஆறுக்கிட்ட உரியல் கதை இது. பிள்ளைகளுடைய உலகம். அவங்க வாழ்கிற உலகத்தில் நாம் இறங்கணுமே தவிர நம்மளோட உலகத்துக்கு அவங்கள எடுக்கக்கூடாது. பிள்ளைகளை விளையாட விடுங்க, மண்ணில் பிள்ளைகளை விளையாட விடுங்க. நாம் மண்ணை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை விட்றோம் இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் மண்ணை காசு கொடுத்து வேண்டி பிள்ளைகளை விட்றான், தெரியுமா உங்களுக்கு? யூரோப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சுவிஸில் எல்லாம் 4-5 வீடு சேர்ந்து மண் வேண்டி போட்டிருக்கேன். ஒருத்தனுக்கு வேண்ட கட்டான், அவ்வளோவுக்கு மண்ணுக்கு விலை. எல்லாம் பனி கொட்டி கிடக்கும். ஒரு இடத்துல கல் அடிக்கி வட்டம் போட்டு கட்டி வச்சு போட்டு மண்ணை கொட்டி போட்டு திங்கக்கிழமை என்ற உள்ள செவ்வாய்க்கிழமை ஓண்ட உள்ளன்னு டேர்ன் வச்சிருக்கான். மண்ணில் விளையாடுறது அவ்வளவு தேவை. மண்ணில் பிள்ளைகள் விளையாடணும், பிள்ளைகள் அள்ளி எறிஞ்சு விளையாடணும். நாம் ஊற்ற வாட்டுறோம்டா மரவா அவ்வளவு அமரா புள்ள ஊற்ற விடான்னு ஊற்ற விடணும். மண் சத்து தேவை. மண்ணில் புள்ள விளையாடணும்.
அந்த பிள்ளைகள் அதை இதை எடுத்து உருட்டணும், அந்த சதை வளரணும், அந்த பிள்ளைக்கு விளையாட்டு தேவை. இதை நீங்கள் செய்யாமல் பிள்ளைய ஃபோன்லையும் டெப்பிலையும் வளர்த்து போட்டு ஏசியிலையும் டைல்ஸ்லையும் நடக்க விட்டு போட்டு ஸ்கூலுக்கு விட்டா பிள்ளை எழுதாது. தயவு செஞ்சு பிள்ளைகளை விளையாட விடணும். கூட இருந்து பாப்பா உமா விளையாடணும். இந்த பிள்ளைகள் தனியாக தான் விளையாடுதுகள். அதனால தான் இந்த பிள்ளைகள் ஓட்டிசம் பிள்ளைகளை போன்ற ஒரு பிஹேவியரை காட்டுது. தனியாக பேசுகிறது, தனியாக தான் பேசுது பிள்ளை. அந்த பஸ்ஸோடையும் காரோடையும் தான் பேசுது. பாப்பா உமா கூட இருந்து விளையாடலையே. நாம் சின்ன வயசில் வாப்பாட முதுகில் ஆன விளையாட்டு விளையாடினோம். இப்போ உள்ள பிள்ளைக்கு அந்த பாக்கியம் இல்லை. நாம் சின்ன வயசில் அம்மாவும் சாச்சியோ உமாவை தூக்கிட்டு நிலாச்சோறு தூத்தினாங்க. நிலவை பாரு, பூவை பாரு, மரத்தை பாரு, செடியை பாருன்ட்டு கற்றல் அங்கே நடந்துச்சு. இப்போ கற்றல் அங்கே இல்லை. யூனிபத்தை போட்டு பேக்கை போட்டு தள்ளி ஆட்டாவில் ஏற்றி விட்றாங்க. எங்கேயாலும் போய் கற்றுக்கிட்டு வா. ஏன்னாண்டா உமா கடும் பிசி நாடகம் பார்க்கணும். உமா கடும் பிசி நாடகம். அதுலேயும் இந்த நாடகத்தோட முடிப்பான் செட்டியா நஞ்சு போத்தில் திறக்கிறதோட ரொம்பன்பா நாளைக்கு பார்த்துக்கிட்டு குந்துக்கிருப்பாள். இவன் குடிச்சானா செத்து அவன் செத்த அவனுக்கு நடி உண்ட புரிச்சன் சும்மா செத்துக்கிட்டு இருக்கான். தேத்தனியும் இல்லாமல் அவனுக்கு தேத்தனி ஊற்ற கொடுக்க ஆள் இல்லை. கணவனுக்காக நாடகம் பார்க்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காள். இங்கே புருஷனுக்காக தேயிலை ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை. தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருக்கணும். இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருந்து அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். பிள்ளைகளோட தயவு செஞ்சு உமா பாப்பா விளையாடணும். நாம் பிள்ளைகளுக்கு ஒதுக்கின நேரத்தில் ஃபோனுக்கு நேரத்தை ஒதுக்கப்படா. ஃபோனெல்லாம் தூக்கி வச்சு போட்டு எல்லாம் தூக்கி வச்சுட்டு அழகா கீழே இருந்து பிள்ளைகளோட விளையாடுங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஏனெண்டா அந்த இளமையை திருப்பி எடுக்க இயலாது. முதுமை வரும், இளமை வராது. கடந்து போனால் அதுக்கு நீ வாரல்ல. அந்த பிள்ளை அந்த வாழ்க்கையை நம்மளோட கழிக்கிற அந்த சந்தர்ப்பம் இழந்துட்டா நம்மளால் அதை திருப்பி கொடுக்க முடியாது. அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு ஸ்காலர்ஷிப்புங்கிற பைத்தியம் பிடிச்சி ஆட்டி விளையாடுற பருவத்தில் ஆட்டோவில் ஏற்றி விட்டு புத்தகத்தில் படுத்து புத்தகத்தில் எழும்புது பிள்ளைகள். அது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம். விளையாடுற வயசில் விளையாட விடணும் பிள்ளைகள்கிட்ட. ஃபின்லாந்து, இட்டாலி போன்ற நாடுகளை 7 வயசில் தான் ஸ்கூலில் சேர்க்குறேன். ஆனால் 12 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்ஸு பிள்ளைக்கு கொடுக்குறதும் இல்லை, பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறதும் இல்லை. எக்ஸாம் வைக்கிறது டீச்சருக்கு இவர் அளவு தெரிகிறதுக்குத்தான். என் பிள்ளை என்ன மார்க்ஸ் எடுத்துட்டு எனக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. எக்ஸாம் நடந்திருக்கும். ஒரு வாப்பாவுக்கு பிள்ளைட மார்க்ஸ் தேவைண்டால் அதுக்கு ஃபார்ம் ஒன்று ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை அவங்க செக் பண்ணி கொடுக்குறா இல்லையான்ட்டு டீம் முடிவெடுத்து உங்களுக்கு ஓகேண்டா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு போனால் ரிசல்ட்ஸை தள்ளி இருந்து காட்டுவாங்க. இன்னைக்கு பாருங்கள், பார்த்துட்டு எல்லாம் போங்க, கையில் கொடுக்க மாட்டான். இது நம்ம ஊரில் என்ன தெரியுமா? புள்ளட மார்க்ஸ் 20, வகுப்பில் அதிகூடிய புள்ளி 98 என்று போட்டு கொடுக்குற. இதை போய் காட்டு வாப்பா அடிப்பார் போ. அது ஆகப்பெரிய துரோகம். இந்த டீச்சர்ஸ் மாதிரி இருந்தால் கேட்டுக்கோங்க. நம்முடைய சிஸ்டம் போல் புள்ளட மார்க்ஸை மட்டும்தான் போட்டு கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்காம விடணும். அந்த வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்னத்துக்கு வாப்பா? சண்டையை கிட்டுறதுக்கு தானே, வேறு என்னத்துக்கு? அது என்னத்துக்கு கேட்கணும். அந்த ரிப்போர்ட்டில் வகுப்பில் அதிகூடிய புள்ளி அடி வண்டி கொடுக்குற புள்ளி. அதனால் எழுங்க, வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்றதை அழிச்சு போட்டு அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி. இந்த பிள்ளைகளை போட்டு என்ன பாட்டை படுத்துறீங்க? பிள்ளைகளோட விளையாடுங்க, பிள்ளைகளோட இருங்க, பிள்ளைகளோட நீங்களும் பிள்ளைகளாக இருங்க. அப்போ தான் அவன் கருத்தை சொல்லுவான். அவனுக்கு விளங்கினத்தை நம்மளோட பேசணும். பேசுகிறதுக்கு ஆள் இல்லாட்டி அவன் வேறு மாதிரி வழங்குவான். எனக்கு இப்படி தோணுது வாப்பான்னு சொன்னா ரைட், அது அப்படி இல்லைம்மா, நீ இப்படி தானே நாம் இருந்து காய்க்கணும். நாமளும் பிசி, பொண்டாட்டியும் பிசி, ஆட்டோக்காரனும் ஆயாவும் தான். அதோட முடிஞ்சு போச்சு கதை. எப்படி பிள்ளை நல்லா இருக்கும்? அவங்க பிள்ளை மாதிரி பார்ப்பாங்களா? இல்லை, அவங்க அதை தொல்லை மாதிரி தான் பார்ப்பாங்க. நாம் தான் பிள்ளை மாதிரி பார்ப்போம். நம்மளோட பிள்ளையாக வளரணுமே தவிர தொல்லையாக வளரக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப். இது தொடர்பாக சரியான இருக்கணும். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் முடிஞ்சு போச்சு. இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.